ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் எவ்வளோ சிஸ்டம் இருக்கும், எவ்வளோ ஸ்டியரிங் மோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இதில் என்னென்னா ஆக்சுவலி என்எஃப்யூ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அது அப்படி போடுறதுக்கு என்எஃப்யூவில் போடுறதுக்காக ஒரு இங்கே மோடு இருக்கும். இங்கே ஒன்று வந்து ஆட்டோ ஹேண்ட் ஸ்டியரிங், என்எஃப்யூ, இந்த 3 மோடு இருக்கும். இப்போ ஹேண்ட் ஸ்டியரிங்கில் இருக்குது. ஸோ என்எஃப்யூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சிம்பிளி என்எஃப்யூவில் போட்டுட்டு நம்ம இந்த ஜாய்ஸ்டிக் தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்படி என்எஃப்யூன்னு போட்டதுக்கப்புறம் இந்த இது ஒர்க்கே ஆகாது. நம்ம எவ்வளோ தான் இதை நம்ம திருப்பினாலும் இந்த இது ஆக்ட் ஆகாது. ஒன்லி இது மட்டும்தான் ஆக்ட் ஆகும். நான் இப்போ ஸ்டார்போர்ட் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்போர்ட் நான் இது பண்ணுறேன். அங்கே ரெட்டர் ஆங்கிள் இண்டிகேட்டரில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்டார்போர்ட் போகுதா? ஸ்டார்போர்ட் 5 வந்துருச்சு. ஸ்டார்போர்ட் 5, ஸ்டார்போர்ட் ஸ்டார்போர்ட் 10 வந்துருச்சுல்ல. இது என்ன, ஸ்டார்போர்ட் 10 வந்துருச்சு. நான் இதை விட்டுட்டேன், ஜாய்ஸ்டிக்கை விட்டேன். ஆனால் அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது இப்போவும் மிட்ஷிப் வந்திருக்காது. ரெட்டர் வந்து மிட்ஷிப் வந்திருக்காது. அங்கே பாருங்கள், ரெட்டர் வந்து மிட்ஷிப் வந்திருக்காது. ஸோ அந்த ரெட்டர் மிட்ஷிப் வர்றதுக்கு என்னென்னா கவுண்டர் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். போர்ட் சைடு மறுபடியும் கொடுத்தா தான் அது திரும்ப வரும். பாருங்கள், நான் திரும்ப கொடுத்துருக்கேன் போர்ட் சைடு. இப்போ மிட்ஷிப் வந்துருச்சு. ஸோ இந்த என்எஃப்யூ இப்படி தான் ஆகும். ஏன்னா நம்ம ஜாய்ஸ்டிக்கு எவ்வளோ நேரம் அங்கே பிடிச்சி வச்சுருக்கோமோ அந்த அவ்வளோ நேரம் வந்து ரெட்டர் மூவ் ஆகும். நம்ம விட்டுட்டோம்னா ரெட்டர் மூவ் ஆகுறது நின்றுடும். ஆனால் மிட்ஷிப் வராது. ஸோ இதுதான், இப்படி தான் வந்து என்எஃப்யூ வந்து நம்ம மோடு போட்டு என்எஃப்யூ மோடை வந்து ஒர்க் பண்ணுவோம். மறுபடியும் என்எஃப்யூலேருந்து ஹேண்டில் போடுறதுக்கு மிட்ஷிப், இதை வந்து ரெட்டரை வந்து மிட்ஷிப் ஆக்கிட்டு ஹேண்டில் என்எஃப்யூலேருந்து ஹேண்ட் மோடில் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். இதான் வந்து அதோட 3 மோடு, ஆட்டோ, ஹேண்ட் அண்ட் என்எஃப்யூ. இந்த 3 மோடு. இது என்எஃப்யூட ஜாய்ஸ்டிக், ஸ்டார்போர்ட், போர்ட். வந்து இது சிஸ்டம். இது நம்ம ஸ்டியரிங் மோட்டர் இருக்குல்ல, அது நம்பர் 1, நம்பர் 2. இப்போது நம்பர் 2ல் போட்டிருக்காங்க. அதோட ஆன் பண்ண வேண்டிய இது வந்து இங்கே இருக்கும். இது நம்பர் 1, நம்பர் 2. இப்போ நம்பர் 2 ஓடிட்டுருக்கு, அதனால் இங்கே காட்டுது எல்லாமே. ஸோ இது வந்து ஆட்டோ பைலட்டு இருக்கும்போது நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கான கோர்ஸ் செலக்டர் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஜைரோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இப்படி அமுக்கி விட்டால் போதும். ஸோ சிங்கனைஸ் ஆகிடும்.